ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மஹேந்திரா பொலேரோவில் எக்ஸ்ட்ரா ரூஃப் லைட் மாட்டுறது. அது ஆல்ரெடி ரூஃப் லைட் இருக்கே, எதுக்கு இன்னொரு லைட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அந்த லைட் பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும்தாங்க வெளிச்சம் பற்றும், பின்னாடி சீட்டுக்கும் பூட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சம் வராதுங்க. ஓகே, வித்தவுட் ட்ரில்லிங் அண்ட் வித்தவுட் டேமேஜிங் த டாப் ரூஃப் எப்படி நம்ம வந்துட்டு இந்த லைட்டை மாட்ட போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பேக் சீட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன் இருக்குங்க. அந்த பட்டனில் சென்டர் பட்டனை நான் இப்போ ரிமூவ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அது வழியாக நம்ம ஒயரிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதோட இன்னும் 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கி டோர் கிட்ட இருக்கிற பீடிங் கிட்ட அது வெளியில் வந்திருக்கும். நான் பீடிங்கை கழட்டிட்டு டாப் ரூஃபுக்கும் மேலே இருக்கிற அந்த ஸ்டீல் ரூஃப்க்கும் இடையில வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கு வெளியில் வந்திருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஒயரை வந்துட்டு கழண்டு வராத மாதிரி இன்சுலேஷன் நல்லா டைட்டாக பண்ணிக்கணுங்க. பண்ணினதுக்கப்புறம் இதோட அனதர் எண்டை பிடிச்சி நம்ம இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஒயரானது அந்த ஹோல் வழியாக வெளியில் வருங்க. ஓகே, வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வெளியில் வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கிலிருந்து அந்த ஒயரை நம்ம வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்கிற அந்த எல்இடி லைட்டை அதில் கனெக்ட் பண்ண போகிறோங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு எங்கேயும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்சுலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இன்சுலேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயரோட இன்னொரு எண்டை எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற டாப் ரூப்பில் தாங்க நான் கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி கம்பெனிலேருந்து வரும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 ஆம்ப் ரெட் கலர் ஃபியூஸ் வழியாக தான் அந்த லைட்டுக்கு கனெக்ஷன் வருது. இன்கேஸ் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்கியூட்னாலோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலோ அந்த ஃபியூஸ் போயிடும். அதனால தான் நம்ம தனியாக எதுவும் ஃபியூஸ் வைக்காமல் அந்த ஃபியூஸ்லேயே கொண்டு போய் நான் இதை கனெக்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, அது எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறேன், எப்படி இந்த ஒயரிங் வந்துட்டு நான் விசிபிளாக ரூட்டிங் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல இன்சுலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பாசிட்டிவ் டெர்மினலுக்கு இன்சுலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் அந்த எல்இடி லைட்டோட பேக் சைடில் டபுள் சைட் டேப்பு ஒட்டிட்டேங்க. இந்த டபுள் சைட் டேப் மூலமாக தான் நம்ம அந்த லைட்டை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த டபுள் சைட் டேப்பை பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்கேலோ இல்லை ஒரு ஸ்டீல் நைஃபோ மூலமாக அதை பிரிக்கலாங்க. அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ப்பான எட்ஜை வச்சுட்டு அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நீங்கள் பிரிக்கலாம். 4 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேங்க. அந்த 4 ஸ்டிக்கர் வந்துட்டு நல்லா ஹெவியாக அந்த லைட் வந்துட்டு கழண்டு வராத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டியிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அந்த ஸ்டிக்கர்ஸை பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கழுட்டுன்னா அந்த பின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பின்னை வந்துட்டு தேவையான அளவு ஒயர் நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பின்னை நம்ம அந்த இடத்துல போட்டணுங்க. ஆக்சுவலாக அது பட்டன், அந்த பட்டனை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஒயரை வச்சுட்டு நம்ம வந்து இந்த லைட்டை அப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரூஃப் லைட்டுக்கு நேராக வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ஒரு லுக்காக இருக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டிங் ஒர்க் முடிஞ்சுது. இனிமேல் தாங்க மெயின் கான்செப்டே இருக்குது. நான் விசிபிளாக ரூட்டிங்கில் ஒயரிங் எடுக்கிறதாங்க இதில் இருக்கிற பெரிய டாஸ்கே. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூஃப்க்கும் இந்த காட்டன் ரூஃப்க்கும் இடையில இருக்கிற ஃப்ரேம் மூலிமா தான் நம்ம அந்த ஒயரை உள்ளே கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேஞ்சர் லைட்டை ரிமூவ் பண்ணுங்க. இது வந்துட்டு லெஃப்ட் சைட் டேஞ்சர் லைட்டு. இந்த லைட்டை தான் நான் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக 4 ஸ்க்ரூஸை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, 4 ஸ்க்ரூஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேஞ்சர் லைட்டை நான் இப்போ கழட்ட போகிறேன். ஓகேங்க, டேஞ்சர் லைட் அசம்பிளியை நம்ம இப்போ கழட்ட போகிறோம். கழட்டியாச்சுங்க. ஓகே, அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரிங் ஸ்டீல் ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் ரூஃப்லுக்கும் டாப் ஃப்ரேமுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கேப் மூலிமா அந்த ஸ்டீல் ஸ்ப்ரிங்கை வந்துட்டு நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இதோட அடுத்த எண்டு எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காட்டுற மாதிரி அந்த ஃப்ரேம் வழியாக உள்ளே வந்து டேஞ்சர் லைட் இருக்கிற இடத்துல வெளியில் வந்திருக்குங்க. இந்த இடத்துல வெளியில் வந்துருச்சு இல்லைங்களா. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஸ்டீல் ஸ்ப்ரிங் வந்துட்டு டேஞ்சர் லைட் வழியாக வெளியில் வந்துருச்சுங்க. ஓகே, இதோட ஆப்போசிட் எண்டில் நம்ம முதலியே பண்ணின மாதிரி ஒயர் பிரிஞ்சு வராத மாதிரி இன்சுலேஷன் பண்ணிக்கணும்.
பண்ணினதுக்கப்புறம் இதோட ஆப்போசிட் எண்ட், அதாவது டேஞ்சர் லைட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம இழுக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒயரானது அந்த ஃப்ரேம் வழியாக வெளியில் வருங்க. அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சி இழுத்தாச்சு. இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர் வெளியில் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் அந்த ஸ்டீல் ஸ்ப்ரிங்கை வந்துட்டு நம்ம வீல் ஆர்ச்சுக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ரேம் கேப் வழியாக நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, பண்ணியாச்சு. அதோட ஆப்போசிட் எண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் ரியர் டோருக்கும் சீட்டுக்கும் இடையில இருக்கிற பீடிங்குள்ளே தாங்க அது இருக்கும். ஓகே, நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பீடிங்கை ஆல்ரெடி நான் பிரிச்சுட்டு அந்த இடத்துல கையை விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். அதைத்தான் நான் இப்போ பிடிச்சி இழுத்துட்ருக்கேங்க. ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே அந்த இடத்துல ஒயர் வெளியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்போசிட் எண்டு, அதாவது நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு போகிற ஃப்ரேம் ஹோலில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணணுங்க. அதைத்தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டோர் காலமில் தாங்க இது வெளியில் வரும். அந்த இடத்துல இருக்கிற கம்பெனி மேட்டை நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு விளக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ஹோல் வழியாக நம்ம விரல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இன்சர்ட் பண்ண ஸ்ப்ரிங்கு முன்னாடி வந்திருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே ஜஸ்ட்டு நம்ம புல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரோட கண்டினியூட்டி இந்த இடத்துல வருங்க. அதைத்தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயர் எங்கேயும் வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம டேஷ்போர்டுக்கு அடியில் அந்த ஒயரை நான் விசிபிளாக கொண்டு வரணுங்க. ஓகே, ஏன் இப்படி நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கிற ஒயருங்க. அதனால் ஒரு டைம் ரிஸ்க் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் வழியாக அந்த ஒயரை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சர்ட் பண்ணி நான் கொண்டு வரேன். இதனால் அந்த ஒயர் சேஃப்டியாக எப்பவுமே பத்திரமா இருக்குங்க. எந்த விதமான டேமேஜஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. ஓகே, நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரை எடுத்தாச்சு. இந்த ஒயிட் கலர் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட் டாப் ரூஃபுக்கு போகிற அந்த ஒயரிங் கிளிப்பில் இருந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதுலேயே ப்ளஸ் டெர்மினலில் ப்ளஸ் ஒயரையும் மைனஸ் டெர்மினல்லையும் மைனஸ் ஒயரையும் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சுலேஷன் பண்ணிடணுங்க. இன்சுலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒயர் வெளியில் தெரியாத மாதிரி டேஷ்போர்டுக்கு அடியில் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி மாட்டி வச்சுருந்த லைட்டுங்க. இந்த லைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டுகளுக்கு அடியிலையும் அதே மாதிரி டோர் பேனலுக்கு அடியிலையும் நான் மாட்டி வச்சுருக்கேன். எதுக்காகடா டோர் பேனலுக்கு அடியில் லைட் மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம போய் வண்டி நிறுத்துகிற இடத்துல எல்லாம் லைட் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கால் வைக்கிற இடங்க வந்துட்டு சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காகவும் கிளியராக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காகவும் தாங்க நான் டோர் கடையில் லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டோர் கடையில் மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரங்க்லேயும் நான் வந்துட்டு லைட் மாட்டி வச்சுருக்கேங்க. எனக்கு பிடிச்ச கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலர் லைட் வாங்கி எல்லா பக்கமும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் விசிபிளாக சூப்பராக காட்டுதுங்க. இதே மாதிரி மார்க்கெட்டில் என்னென்ன கலரில் வேணாலும் லைட் விற்கிதுங்க. அது வாங்கி நம்ம மாட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம மாட்டின லைட்டு. அதையா ஆன் பண்ணியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஓவரால் ட்ரங்க்கு, அது மட்டும் இல்லாமல் ட்ரங்க்குக்கு முன்னாடி இருக்கிற சீட்டு, அதே மாதிரி ட்ரங்க்குக்கு வெளியில் இருக்கிற ஸ்பேஸ்னு ஃபுல்லாக கவர் பண்ணுதுங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, இந்த லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டை எப்படி மாட்டிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோ கிளிப்பிங்கில் கொடுக்குறேங்க. இப்போ நம்ம ரைட் சைடு டோர் பார்க்கலாங்க. ரைட் சைடு டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணது ரைட் சைடு ரியர் டோருங்க. அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, சீட்டு கடியிலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நல்லா கிளியராக வெளியில் வெளிச்சம் வருதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹீரோவோட டோருங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேட்டர் பெடல்ஸ், அங்கே இருக்கிற விசிபிலிட்டி எல்லாமே கிளியராக தெரியுதுங்க. இன்றைக்கி மாட்டினா ரூஃப் லைட் உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட காஸ்ட்டையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்இடி லைட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 130 ருபீஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மீட்டர் ஸ்பீக்கர் ஒயர் வேணுங்க. இதோட காஸ்ட் வெறும் 40 ருபீஸ் தான். மற்றபடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறதாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் அண்ட் இன்சுலேஷன் டேப், அதுக்கப்புறம் ஒரு ஒயர் கட்டுறங்க. ஸ்ப்ரிங் ஒயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் ஒயர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கட்டுக்கம்பி கூடி போகுதுங்க ஒயரிங் லைன் எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும்